இந்த ராஜலட்சுமி நம்ம மலரெல்லாம் திட்டும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது இந்த பாக்யராஜ் வந்து நம்ம மலருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் போல வந்து ராஜலட்சுமி எந்திரிச்சு காலையில் உட்காந்து வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வந்து மணி 7 ஆகுது, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மலர் நீ? இன்னும் என் கையில் காஃபி வந்து சேரலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே மலரும் பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்டேத்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து நம்ம ராஜலட்சுமி கையில் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுமே வந்து குடிச்சிட்டே அப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் மலரோட பொண்ணு, மா எனக்கு எப்படியாவது இந்த சாக்ஸ் போட்டு விடுங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லும்போது, வரேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் வந்து காலையிலேயே வந்து அவ்வளோ அறக்க பறக்க எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே அவங்கள சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பாவமாக தான் இருக்கு. எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. என்னடா அது ஒரு கார் வந்து நிற்கிதே, புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி இந்த ராஜலட்சுமி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக காருக்குள்ளே இருந்து மலரோட அம்மாவும் அவன் தம்பியும் கார்த்திக் 2 பேருமே வந்து இறங்குறாங்க. ஸோ உடனே இந்த ராஜலட்சுமி அதை பார்த்துட்டு, என்ன இது இவங்களா, இவங்களுக்கு எப்படி இந்த காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா எப்பயும் இல்லாமல் இங்கே வந்து இவங்க 2 பேரும் வந்து வெறுங்கையை வீசிட்டு வந்து இறங்குறாங்களே, இப்போ என்னதான் வேணும் இவங்களுக்குன்னு தெரியலையே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு இங்கே வந்துகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா, மலரை வந்து உடனே வந்து கூப்பிடுறாங்க. மலருக்குமே வந்து தெரியல, என்னடா இவங்க திடீர்னு இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்த மலர் வந்து, என்னம்மா இது, எதுக்கு இவ்வளோ காலையில நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மலரும் வந்து எதுவுமே தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்ல மலரு, உன் தம்பி வந்து புதுசா ஒரு கார் வந்து வாங்கியிருக்கான். அதான் அந்த காரை வந்து இங்க எடுத்துட்டு வந்து குழந்தையும் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போலாமே, அதே மாதிரி உங்ககிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் சம்மந்திக்கிட்ட காமிச்சிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து மலரோட அம்மா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ராஜலட்சுமி சொல்றாரு, என்னது புது காரா, புது கார் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதி இருக்கா, அப்போ எப்படி உங்களுக்கு வந்து புது கார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அது வந்து ஒன்றும் இல்லை சம்மந்தி, என் பையனுக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால வந்து இப்போ புதுசாக வேலையும் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு டியூவில் போட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தங்கராஜ் வந்து வராரு. ஸோ காரை வந்து நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து தங்கராஜ் வரும்போது, வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னத்த யார் யாரோ வந்திருக்காங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அட ஆமாங்க, இப்போதான் இவங்க வந்து வந்திருக்காங்க, ஏதோ புது கார்லாம் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா மாப்பிள்ளை எங்க உங்க காரை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, எங்க அதான் இவங்க தான் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்களே, என் காரு எவ்வளோ பெரிய கார் தெரியுமா, எனக்கு இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் இந்த வீட்டில் நான் பொண்ணை எடுத்து கட்டியிருக்கேன், அப்படி இருக்கும்போது என் காரை எங்கே கொண்டு வந்து நான் நிப்பாட்டணும், ஆனால் இவங்க கொண்டு வந்து தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்களே, அப்போ எப்படி என்னோட காஸ்ட்லியான காரை இங்கே நிப்பாட்ட முடியும், அதான் இப்போ வெளியில் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் உடனே பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல மாமா, நான் வந்து காரை கொஞ்சம் பின்னாடி எடுத்து நிப்பாட்டிக்கிறேன், நீங்கள் உள்ளே வந்து நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உடனே ராஜலட்சுமி சொல்கிறா, பார்த்தீங்களா மாப்பிள்ள, இவன் இவன் புதுசாக கார் வாங்கியிருக்கானா, அதான் அந்த காரை காமிச்சிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க, இந்த காரு ஒன்று இவெல்லாம் வந்து வாங்கலை, அதான் உங்கள் புள்ள இருக்கானே, உங்கள் அது நம்ம மாப்பிள்ள மச்சா இருக்கானே, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து வாங்கியே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உண்மையை சொல்லிடுறாரு. ஸோ உடனே இதை கேட்டு ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. மச்சான்னா யாரை சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, வேற யாரை சொல்கிற போகிறோம், நம்ம மலரோட புருஷன் உங்கள் பிள்ளையே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் தானே இவனுக்கு இருக்கிற ஒரே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவருக்கு தான் இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிச்சுல, அவர் தான் காசெல்லாம் கொடுத்து வண்டி வந்து வாங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன இது மலர் உண்மையா இது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து உள்ளே வராரு. இதோ வந்துட்டாரு பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளை, நீங்களே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன இது, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீயா உன் இஷ்டத்துக்கு காசு கொடுத்து இவனுக்கு வந்து வண்டி வாங்குறதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க, இப்போ இவங்களுக்கு கார் வாங்குறது அவ்வளோ பெரிய முக்கியமாக என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலரோட அம்மா சொல்கிறாங்க, அது இல்லை சம்மந்தி, என் பையனுக்கு இப்போ புதுசாக வந்து வேலை கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பளம் இருக்குது, அதனால வந்து ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிச்சோம், அதனால தான் வந்து கொஞ்சம் ஐடியா மாப்பிள்ளைக்கிட்ட வந்து கேட்டோம், அதுவும் நாங்கள் டியூவில் தான் வாங்கியிருக்கோம், மாதம் மாதம் கரெக்டாக நாங்கள் பணத்தையும் கட்டிடுவோம், அசலையும் சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சொல்கிறது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளைகிட்டலாம் காசு எதுவுமே நாங்கள் வந்து வாங்கலை, இவர் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
மலருமே பாத்தீங்கன்னா ஆமாங்க அத்தை இவ சொல்றது பொய்யாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம தங்கராஜுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. என்னது நான் சொல்றது பொய்யா? உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் நான் இங்க வந்தேன் பாத்தீங்களா, என்னைய சொல்லணும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் மரியாதைக்கும் இங்கெல்லாம் நான் வரணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இந்த வீட்டு பொண்ணா கட்டிட்டோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் பயங்கரமா கோவப்படுறாங்க. சோ இதனால ராஜலட்சுமி பாத்தீங்கன்னா ஐயோ மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பின்ன என்ன இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் அதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? இதோ நிக்கிறாரே உங்க புள்ள, இவட்டே கேளுங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் உருவாக போகுது. இப்ப தேவையில்லாம அவர் வேற கார் வாங்கிட்டு வந்துட்டாரு. பத்தாததுக்கு பின்னாடியே இந்த தங்கராஜ் பாத்தீங்கன்னா மோப்பம் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படா என்னடா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியலங்க.